கதவை திறக்கிறது ஆண்டவருடைய வேலை. ஆனா அதுக்கு முன்னாடி நீ தேவ சமூகத்துல காத்துரு அந்த கட்டு உடைக்க காத்திருக்கணும். அல்லேலூயா. பால் யாங்கிச்சோ உலகத்துல அவருக்கு 10 லட்சம் பேர் ஆத்மாக்கள் கூட அவரை கூப்பிட்டு பேட்டிட்டாங்களாம். அவர் சொல்லுவார், அவரோட புஸ்தகத்துல அடிக்கடி எழுதுவார், நீங்க ஜெபம் பண்றது 10 மணி நேரம் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை, 5 மணி நேரம் ஜெபிக்க அவசியம் இல்லை, ஆனா 2 நிமிஷமா இருந்தாலும் ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் உட்கார்ந்துருவார். அது அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நான் உட்கார்றேன்னா ஒருவேளை அது 1 வருஷமா ஆனா கூட உட்கார்ந்து தான் இருக்கணும். 5 நிமிஷம் உட்கார்றது இல்லை. அந்த அந்த குறிப்பிட்ட காரியங்களை நீங்க போய் ஒரு கடையில போய் ஒரு 2 வெள்ளிக்கு ஒரு பொட்டலம் வேண்டதில்லாம், அது சின்ன ஆகாரம். இதை காட்டிலும் நல்ல கறி பெந்தங்கள் உள்ள நல்ல பெரிய ஆகாரம் வரணும்னா அதுக்கு ஏற்ற கரையத்தை நீ செலுத்தணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். இந்த யூதா கோத்திரத்தானுடைய ரகசியம், அங்கே வாசலை கர்த்தர் திறந்தார். அடுத்த வசனத்தை படி. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 26ஆம் வாக்கியம் படிங்க. 26ஆம் வசனம் படிங்க. 3 ஆசீர்வாதம், 3 காரியம் நடக்குது. அஸ்திபாரம் உடையுது, கதவு திறக்குது, அடுத்தது அஸ்திபாரம் அசையும்படியாக அதிர்ந்தது. முதல் ஆசீர்வாதம், கதவு திறந்துட்டார் ஆண்டவர். இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வைக்கிறேன், ஒரு காலமும் நான் பூட்டுவதில்லை என்றாரு. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு அவர் கதவை திறந்துட்டாருன்னா நீ எல்லாருக்கும் நீ கடன் கொடுக்கிறவனாய் மாறிடுவேன். நான் சொல்றது பொய் இல்ல, உண்மையை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆண்டவர் அந்த கதவை திறக்கும்படிக்கு நீ அவன் சமூகத்துல காத்திருக்க. ஆண்டவரே இல்லையா? நான் அடுத்த வாக்கியத்தை படிக்க, தொடர்ச்சியா படிக்க. கட்டுகள் அங்கே உடைஞ்சது. பாத்தீங்களா எத்தனை பேர் இன்னைக்கு பாவக்கட்டல் இருக்கிறீங்க? சிகரெட் பிடிக்கிறது ஒரு கட்டு, சாராயம் குடிக்கிறது ஒரு கட்டு, தேவனை துதிக்காம இருக்கிறது கட்டம். என்ன கட்டா இருந்தாலும் அந்த கட்டுகள் அங்கே அவிழ்க்கப்படும். புதுசாக சபைக்கு வந்திருக்கிறியா? உன் குடும்பத்துல வறுமையாகிய கட்டு இருக்கிறதா? நீ கர்த்தரை துதிக்க முடியாத ஒரு யூதா கோத்திரத்தாரா எழும்பும் பொழுது கட்டுகள் அங்கே உடைக்கப்படும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு ஸ்தானம்.